அனைவருக்கும் வணக்கம். சீமானா யாருங்க? ஒரு எம்எல்ஏவா, எம்பியா? அவர் கேட்குற கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு கேட்ட அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜயிலிருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வரைக்கும் பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சேலத்தில் அம்பேத்கர் சிலை தொடர்பாக இரண்டு தரப்பினருக்கும் மோதல் இருக்கு. சரியா மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே தாவேகா பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சியாக வருது. விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தெரியுது. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சி, விசிகா, கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள்ட்ட ஆதரவு வாங்கி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. முதலமைச்சர் ஆன உடனே கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு முக்கியமான அரசியல் தலைவர்களை சந்திக்கிறார். அதில் சீமான் அவர்களுடைய வீடு தேடி சென்று சீமான் அவர்கள்ட்டிருந்து வாழ்த்துக்கள் பெற்றதோட வைய தலைமைகொள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் வாங்கிக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒரு எம்எல்ஏ இல்லாத, எம்பி இல்லாத அரசியல் களத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட கேள்விக்கெல்லாம் நான் இதுக்குங்க பதில் சொல்லணும்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபருடைய வீட்டுக்கு எதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போனோம்? ஏன்னா அமைச்சருக்கே யாருன்னு தெரியல. அப்படிங்கும்போது முதலமைச்சருக்கு எப்படி அவரோட வீடு தெரியுது? அவர்கிட்ட போயிட்டு வாழ்த்து பெறணும்னு ஏன் அவருக்கு தோணுது அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போது முதலமைச்சருக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சருக்கு தெரிலனா அது யாரோட தப்பு? அமைச்சரோட தப்பா, இல்லை விஜய் அவர்கள் தெரியாத நபரோட வீட்டுக்கு போயிட்டாரான்ற கேள்வி இருக்கு இல்லையா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், அவர் ராஜ்மோகன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் நடத்தி வந்துட்டு இருந்தார். அதில் தான் தொடர்ச்சியாக சமூக பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் இல்லையா? அதில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர்கிட்ட மரணிக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் தாவேக்கான்ற கட்சி இப்போ இருக்குது. அவரும் தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு வர்றாரு. அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்தும் அதில் அவர் பேசுகிறாரு. சீமான் அவர்களுடைய அப்ரோச் தான் இதில் கரெக்டாக இருக்குது. உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம்லாம் கொடுக்கக்கூடாது. சீமான் அவர்கள் அன்றே இதெல்லாம் பேசிட்டாரு. அவர் சொல்லக்கூடிய ஸ்டாண்டு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தாவேக்கான்ற கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி, இவர் அந்த கட்சி ஆதரிக்க தொடங்கியதுக்கு பின்னாடியும் சீமானுடைய ஸ்டாண்டுன்னு சொல்லி இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறாரு. அவருக்கு சீமான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களுக்கு தெரியலையே. ஏன்? சீமான் அவர்கள் முன்பு பேசிய ஒரு காணொலி வைரல் ஆகுது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவன் கொடுக்குற காசுல, வரி காசுல, குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? அது மக்களுடைய வரிபணத்துல தராதீங்க, மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். அதற்கு பதிலாக இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள், போதைப் பொருள் மன்னர்கள், இவங்களுடைய நெக்ஸஸ் நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்க கிட்ட நட்புறவாக பழகக்கூடிய அரசியல் தலைவர்கள், அவங்க வீட்டுல இருந்து காசை வாங்கி இந்த நிவாரண தொகையா கொடுங்கன்னு அவர் சொன்னது, அன்று சொன்னது இன்றும் பொருந்துகிறது. சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்ததே சேலத்துல தான். அந்த சேலத்துக்கும் சென்னைக்கும் 8 வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே கொண்டு வர பார்த்தாங்க. அதை சட்ட போராட்டம் நடத்தி களத்தில் மக்களை திரட்டி போராடி அந்த திட்டத்தை அமல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. அதற்கான ஆதாரங்களும் அவருக்கு தேடினாலே கிடைக்கும். சேலம் சென்னை 8 வழி சாலை திட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். வழிச்சாலையே இல்ல, அது பாலைவன சாலை. நீங்க பச்சை பசேரன் இருக்க வயல்வெளியில அழிச்சு, மலைகளை தகர்த்து, நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு, பல லட்சக்கணக்கான காடுகளை வெட்டி அழிச்சு போடப்படுற சாலைக்கு பேரு பசுமை சாலைன்னு பேர் வச்சா எப்படி? அது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 8 வழி சாலை வரவில்லை என்றால் இதற்கு முதல் காரணம் நாம் தமிழர் கட்சி. நீதிமன்ற வாயிலாகவும் சரி, போராட்டங்கள் வாயிலாகவும் சரி, அதற்காக சிறையும் சென்று அண்ணன் செந்தமிழ் சீமான் சிறையும் சென்றார். அப்போ சேலத்திலேயே இருந்துகிட்டு இது கூட தெரியாம அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்தாரா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அதாவது இப்போ நம்ம இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய தேவை ஏன் வருது அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் அரசியல் நிலைப்பாடு குறித்து இவர்கள் கேள்வி கேட்கலாம். ஏங்க, இந்த பிரச்சனையில சீமான் அவர்கள் ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இந்த பிரச்சனையில விஜய் அவர்கள் குறித்து அவர் கேள்வி கேட்கக்கூடாது, இல்லை அவர் சுட்டி காட்டுற பிரச்சனைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அந்த ப்ராப்ளம் பற்றி, அந்த இஷ்யூ பற்றி அவர் பேசினார்னா அங்கே கதையே வேற. சீமான் அவர்கள் என்ன அறிக்கை விட்டார்? சேலத்தில் அம்பேத்கர் சிலை ஒன்று நீங்கள் கிட்டத்தட்ட நிறுவனதுக்கு அப்புறமா இன்னும் திறக்காமலே இருக்கீங்க. 2021 திமுக ஆட்சி காலத்திலே அதை அவர்கள் நிறுவனாங்க. அப்படி அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டிருக்கிற சிலை ஒன்று. ஆனால் அதை திறக்க விடாமல் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் திறக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்களோட கொள்கை தலைவர் அம்பேத்கர் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்ததுக்கு பின்னாடியும் ஏன் நீங்கள் இன்னும் சிலையை திறக்காமல் இருக்கிறீங்க? நீங்கள் தான் சமூக நீதி ஆட்சியாச்சே, நீங்கள் தான் அம்பேத்கர் கொள்கை தலைவராச்சே, சிலையை திறக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே?
இந்த கேள்வியை பாமர மக்களுக்கும் தெரியும், ஆமாம் சரியான கேள்வி தானே, அவர் கேட்டது என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேள்வியை அவர் வந்து உள்வாங்கிக்கவே இல்லை. நிருபர் வந்து என்ன கேட்குறாரு அதெல்லாம் அவருக்கு மைண்ட்லேயே வந்து ஏறல. சீமான் யாருங்க, அவருக்கு எங்க பதில் சொல்லணும்? அப்போ சீமான் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம ஆள் கிடையாது அப்படின்னா நினச்சி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. அப்போ இங்கே தான் நம்ம வந்து அந்த திமிரு அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அப்போ இவருக்கெல்லாம் நம்ம ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு திமிர் போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒன்று. இதை நம்ம எதுக்கு பேச வேண்டியிருக்குன்னா, இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் சீமான் வந்து யார், அவர் வந்து அவருக்கு ஏன் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் இவரோட கட்சி தலைவருக்கு தெரியுது. இதற்கு முன்னாடி சமூக பிரச்சனைகள் குறித்து பேசிக்கிட்டு இருந்த ராஜ்மோகனுக்கு தெரியுது. இப்போ இவருக்கு ஏன் தெரியல அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த சமூக பிரச்சனையை பற்றியும் பேசலை. இன்னைக்கு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் வந்து விஜயனுடைய கடைசி படமாக இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களோட வாழ்க்கையோட வாழ்வாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உருக அப்படியே கண்ணீர் மல்க ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஊர் செய்ததவமோ இந்த ஊர் செய்ததவமோ மண்ணை. உங்களோட பேரே வந்து விஜய் பாலாஜி அப்படின்னு விஜய் அவர்களுடைய அடமொழி எடுத்து நீங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் விஜய் அவர்களை சுற்றியே நீங்கள் வந்து வாழ்ந்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 மாதமாக தான் நீங்கள் அமைச்சர், 2 மாதமாக தான் நீங்கள் எம்எல்ஏ. அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சமூக பிரச்சனைகளை நீங்கள் குரல் கொடுத்துருப்பீங்களா? தமிழ்நாடு முழுக்க ஏதாச்சும் ஒரு போராட்டத்தில் நீங்கள் கலந்துட்டு இருப்பீங்களா, இல்லை ஆர்கனைஸ் பண்ணியிருப்பீங்களா, இல்லை உங்களுடைய பெயர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதால் பாலாஜி என்ற நபர் கைதுன்னு வந்திருக்குமா? அப்போல்லாம் எதுவுமே இல்லையே. உங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? நீங்கள் கடைசி வந்து 15 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த பக்கம் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைவர், அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து எனக்கு தெரியாது யாருன்னு அப்படின்னா, அது அவர் தப்பு இல்லை, அது உங்கள் தப்பு. உங்களுக்கு போதிய அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியப்படுத்துகிற விஷயம். இதை வந்து ஒரு பெருமையாக வர, அதுவும் இன்னொருத்தர்லாம் வந்து சொல்கிறாரு, தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் அவர்கள், நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு குரங்கு கூட்டம், நாம் தமிழர் கட்சியை பற்றி இனிமேல் நான் பேசுவேன், இது வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன், இனிமேல் நான் பேச போகிறேன் அப்படிங்கிறாரு. மழை இல்லை, விவசாயம் இல்லை, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பு கிட்ட மட்டும் குடிசை 8 டிஸ்ட்ரிபியூஷனா காத்து வருது. நீங்க திடல் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பென்சுதார் வாங்கினே இருப்போம். நம்ம கழுத புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும்போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, பேசுங்க, இனிமேல் நீங்கள் பேசி தான் ஆகணும், பேசாமல் இருக்கவே முடியாது, நீங்கள் பேசி தான் பாருங்களேன் பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. குரங்கு கூட்டம்னு சொல்கிறார் இல்லையா, எதன் அடிப்படையில் குரங்கு கூட்டம்னு சொல்கிறார்? குரங்குகள் என்னென்ன பண்ணுமோ அதையெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தினப்போ பண்ணது யார்? அதாவது ஒரு அனிமல் பேரை சொல்லி தான் ஒரு கட்சியினுடைய தொண்டர்களே அழைக்கிற அளவில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியில் தொண்டர்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் அப்பவும் இவர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இவர்கள் இன்னொரு கட்சியை பார்த்து குரங்கு கூட்டம்னு சொல்லுவாங்கன்னா அது எப்படி வந்து பொதுமக்கள் ஏற்றுப்பாங்க? இல்லை இந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தான் ஐயோ நம்ம விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கவலையில் இருக்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் பேசாமல் இருந்திருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் பேச வந்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்போதான் நமக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இனிமேல் அந்த தரப்புலேருந்து வரக்கூடிய விமர்சனங்களும் அதிகமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு நீங்கள் ஆளுங்கட்சி வேற. இதற்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஏங்க திட்டுறீங்க, திமுகவை போய் கேள்வி கேளுங்க, எங்களை கேள்வி கேட்காதீங்கன்னே அப்படி வந்து ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்கன்றதெல்லாம் மைண்ட்லேயே நிற்காதுங்க. நீங்கள் தாவேக்கா தொண்டர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா, எதுக்கு சீமான் எங்களை பேசுகிறாரு, எதுக்கு வந்து இவர் எங்களை பேசுகிறாரு, அவர் எங்களை பேசுகிறாருன்னு கேட்பாங்களே தவிர அப்படி என்ன பேசுனாங்க? உங்களை பேசுனது ஓகே, உங்களை கேள்வி கேட்கறது ஓகே, திமுகவை விட எங்களை தான் நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்டீங்கன்னு நீங்கள் கேட்குற லாஜிக்கெல்லாம் சரின்னு வச்சுப்போம் ஒரு பக்கம். என்ன கேள்வி கேட்டாங்க? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒருங்கிணைப்பாளரோ இல்லை வேற பொறுப்பாளர்களோ உங்களை என்ன கேள்வி கேட்டாங்க? அந்த கேள்வியில் என்ன தவறு இருந்துச்சு? உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதில் என்ன ஒரு அப்பட்டமான ஒரு கருத்து, இது தவறான கருத்துன்னு உங்களால் பேச முடியுதா? அதுக்கு தானே கட்சியில் செய்தி தொடர்பாளர் சொல்லி இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் விவாதங்களில் போயிட்டு அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க. இப்போ போயிட்டு விவாதத்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிட்டு நாம் தமிழர் கட்சியெல்லாம் அது ஒரு செத்த பிணம் மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சியெல்லாம் வந்து 15 வருஷமாக அப்படியே கிடக்கு. இது ஒரு அரசியல் விமர்சனமா இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த கருத்துக்கள் பயன்படுமா? ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு என்ன பதில் சொல்லி தப்பிக்கலாம் தெரியாது. ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலை, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து எங்ககிட்ட பேசுங்க. இதை ஒரு டெக்னிக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நாளைக்கு ஒருவேளை தாவேக்கா ஒரு தேர்தலில் தோற்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது? மக்கள் தாவேக்கா நிராகரிச்சுட்டாங்க, அப்போ தாவேக்கா வந்து ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத உறுதிப்பட நம்ம எழுதி கொடுத்துடலாமா? தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா, தாவேக்காவினுடைய நிர்வாகிகள், தாவேக்காவினுடைய வேட்பாளர்கள் முதற்கொண்டு என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறதெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஆட்சி அமைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, தேர்தல் முடிஞ்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா
காமராஜரையே தோற்கடித்த ஊர் இது, நம்மளை தோற்கடிக்காதா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ரெடியாக இருந்த ஒரு குரூப் தான் இவங்க சொல்லப்போனால். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு முடிவை மக்கள் கொடுத்துட்டாங்க. பெருவாரியாக வந்து வாக்குகளை செலுத்தி ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அதற்கு வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். கிட்டத்தட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக இல்லை மக்களினுடைய குரலாக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நாம் பொறுப்புணர்வோட பதில் சொல்லணுங்கிற முடிவு இருக்கணும் இல்லையா? இப்போ சீமானே உங்களுக்கு வந்து ஒரு ஆள் இல்லை, ஒன்றுமே இல்லாத நபர் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கூட சேர்த்து வச்சுருக்கீங்களே, வைகோவாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், இல்லை விசிகா போன்ற கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியை விட பெரிய கட்சியா? இவர்கள்லாம் வந்து பெரிய மக்கள் சக்தி, மக்கள் ஆதரவு உள்ள சக்திகளா, இல்லை அரசியல் சக்திகளா, பெரிய புரட்சியாளர்களா? கிடையாது. இல்லை, நீங்கள் திமுக அதிமுகங்கிற 2 கட்சி நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் அதிகப்படியான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் திருமாவர்களுக்கு, வைகோ அவர்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மரியாதையை விட ஒருவேளை சீமான் தாவேக கூட கூட்டணி வச்சுருந்தாருன்னா அதிகமாக தான் கொடுத்துருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் முதல் முறையாக நீங்கள் தேர்தல் காலத்துக்கு வந்த உடனே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது சீமான் கிட்ட தான். அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு எதிர்க்கட்சியாக பயணிக்கிறாங்க, அவர்கள் வந்து சீட்டுகள் ஜெயிக்கலை, அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியல அப்படிங்கிறதுனால நாம் பண்ணுறது தான் சரி, நாம் வந்து அவர்களாம் பதில் சொல்ல தேவையில்லைன்ற ஒரு திமிரான போக்கை கையாளுறதை இவர்கள் கைவிடணும். ஏன்னா வெற்றிங்கிறது உங்களுடைய வெற்றி இல்லை, மக்கள் கொடுத்த தீர்ப்பு. மக்கள் நாளைக்கு என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க. ஸோ அதனால் ஒரு மக்களினுடைய கருத்தை தான் நீங்கள் பேசணுமே தவிர உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சில வன்மம் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணீங்க அப்படின்னா அதற்கான பதிலடியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கணும்னு தேவையில்ல, மக்களே வரப்போகிற தேர்தல்களில் கொடுப்பாங்க. நன்றி.